இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் வந்து விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அமெரிக்காவுடைய நடவடிக்கைங்கிறது உலக நாடுகளை அச்சுறுத்தல் விதமாக வந்து அமைஞ்சிருக்கு. அமெரிக்கா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிகளிலையும் யூரோப்பியன் பகுதிகளிலையும் அவங்களுடைய இராணுவ தளங்களை அதிகரிக்க தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக இராணுவ அதிகாரிகளை கொத்து கொத்தா அந்த இடத்துல களமிறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடைய நடவடிக்கையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக வல்லுநர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமாவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய உண்மையான பின்னணி என்ன, அமெரிக்கா எதுக்காக இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் இராணுவ அதிகாரிகளை வந்து குமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் பற்றின முக்கியமான அப்டேட்ஸ்களையும் பார்க்கலாம். ஹாய் காவேரியன்ஸ், நான் உங்கள் ராமச்சந்திரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த போரை இஸ்ரேல் என்னதான் தொடங்கி இருந்தாலுமே இதில் பதிலடி கொடுக்குற விதமாக ஈரான் வந்து ரொம்பவே தீவிரமான தாக்குதலை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஈரானுக்கு தான் இந்த போரில் வந்து இழப்பு அதிகம் அப்படின்னாலுமே ஈரான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிலடியுமே வந்து இஸ்ரேலை அடித்து நொறுக்கிற விதமாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஒரு மருத்துவமனையை குறி வச்சு ஈரான் வந்து ஒரு துல்லியமான தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க. அதில் இஸ்ரேல் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, ஈரான் வந்து இது வரைக்கும் பயன்படுத்தாத எக்கச்சக்கமான மிசைல்களை வந்து இஸ்ரேல் மேலே வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஃபட்டா 1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை முதல் முறையாக இஸ்ரேல் மேலே வந்து ஈரான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபட்டா 1 ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒளியை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடியது, ஏவக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒளியை விட 5 மடங்கு அதிகமான வேகம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய அந்த அயன்டோம் மாதிரியான பாதுகாப்பு அம்சத்தால் இதை வந்து துல்லியமாக கண்காணிக்கவே முடியாது. அதையும் தாண்டி இந்த ஏவுகணை வந்து இஸ்ரேலை வந்து அடிச்சு நொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏவுகணையை முதல் முறையா ஈரான் வந்து இஸ்ரேல் மேல பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஏவுகணை மட்டும் இல்லாம சைனாவுடைய உதவி மூலமா ஈரான்ல தயாரிக்கப்பட்ட சஜில் ரக ஏவுகணையுமே முதல் முறையா இஸ்ரேல் மேல வந்து ஈரான் பயன்படுத்தி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஈரானுடைய தாக்குதல் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இஸ்ரேலுடைய கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தமும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தமும் தான் ஈரானை இந்த மாதிரி தீவிரமான தாக்குதலுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தாக்குதல் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கே பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் இன்டர்செப்ஷன் இருக்கும்ல, அதாவது வான்வெளி பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே வந்து தட்டுப்பாடு ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து வெளியிடுறாங்க. அதாவது இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை வானத்திலே இடமறிச்சு தடுத்து அழிக்கக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்கும்ல, அயன்டோம், ஆரோ மாதிரியான வான்வெளி பாதுகாப்பு அம்சங்கள்லாம் செயலிழந்துட்டு வந்துட்டு இருக்கு, அதாவது வந்து தட்டுப்பாடு ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து இவங்க வெளியிடுறாங்க. அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்கு, அதாவது ஒரு 10 நாள் 15 நாள் வரைக்கும் தான் அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உலக நாடுகளுக்கே வந்து பயங்கர ஷாக்கு. இனிமே வந்து இஸ்ரேல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எழுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் வந்து டைரக்டாவே அமெரிக்காவுக்கு வந்து இந்த போர்ல வந்து நீங்க ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழைப்பை வந்து விடுத்திருப்பாங்க. அதாவது எங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது, நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருப்பாங்க. இது ஒரு புறம் இருக்க, இதே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இன்னொரு தகவலுமே வந்து வெளியாகுது. அதாவது இஸ்ரேல் வந்து அமெரிக்க உயர் அதிகாரிகளோட சேர்ந்து ஈரானை தாக்குறதுக்கு திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா ட்ரம்ப் வந்து இதுக்காக ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளியாகுது. இது தொடர்பா ட்ரம்ப் கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலான ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் பகுதிகளிலையும் அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ராணுவ படையை வந்து கொத்து கொத்தா களமிறக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக அவர்கிட்ட கேட்டபோதும் இது வந்து ஜஸ்ட் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலுமே இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு நல்லாவே காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது வரும் வாரம் வந்து கொடூரமான வாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் ஈரான் வந்து நிபந்தனையற்ற இந்த அணுசக்தி தொடர்பான எல்லா நடவடிக்கைகளையும் ஒரேடியாக கைவிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு.
ஆனா இதுக்கு ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்து ஒருபோதும் அமெரிக்கா கூட சரணடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் மிகப்பெரிய கொடூரமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் ஈரான் வந்து இப்போ பயங்கரமான எச்சரிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க. ஈரான் மட்டும் தான் அமெரிக்காவை எச்சரிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரஷ்யாவுமே இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிப்பை வந்து விடுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த ராணுவ நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஈரானை தாக்க போறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் அமெரிக்கா இந்த போரில் ஈடுபடாமல் இருக்கிறது அமெரிக்காவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து இப்போ வந்து பயங்கரமான ஒரு எச்சரிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா ஒருவேளை இந்த போரில் ஈடுபட்டாங்கன்னா மத்திய கிழக்கு பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படலாம். மத்திய கிழக்கு பகுதியை சீர்குலைக்கிற விதமாக இது வந்து அமையலாம். ஸோ அதனால் அமெரிக்கா இதில் வந்து நேரடியாக வந்து தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புதின் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அமெரிக்கா ஒருவேளை ஈரானை தாக்குனாங்கன்னா நாங்களும் ஈரானுக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை தான் இப்போ புதின் அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கிடையில தான் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ படைகளை மிடில் ஈஸ்ட் பகுதிகளிலையும் ஐரோப்பியாலையும் வந்து அதிக அளவில் நகர்த்தி வராங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு. ஸோ அந்த நடவடிக்கை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அமெரிக்காவுடைய இந்த ராணுவ நடவடிக்கை வந்து பெரும்பாலும் இந்த கடற்பகுதிகளில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக மிடில் ஈஸ்ட் கடற்பகுதிகளிலையும் ஐரோப்பிய கடற்பகுதிகளிலுமே தான் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய 3வது கடற்படை கப்பலை பார்த்தீங்கன்னா கிழக்கு மெடிட்டரேனியன் கடல் பகுதிகளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி மற்றொரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர்கிராஃப்டை வந்து அரேபிய கடற்பகுதிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இதை பற்றி அமெரிக்காவுடைய கடற்படையான பென்டகன் கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைக்காக தான். மேபி ஈரானுடைய தாக்குதல்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது, அமெரிக்காவுடைய சொத்துக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கைகள்ல நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவுடைய ராணுவ நடவடிக்கை வந்து இன்னும் அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய F-16 ரக போர் விமானத்தை பார்த்தீங்கன்னா சவுதிக்கு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி B-52 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெடிகுண்டை சுமந்து செல்லக்கூடிய போர் விமானங்கள் இருக்கும்ல, ஸோ அந்த போர் விமானங்களை வந்து டியாகோ கார்சியா தளத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவுடைய அதிபயங்கர சக்தியான B-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டெல்த் பாம்பர்கள் இருக்குல்ல, ஸோ கிட்டத்தட்ட இந்த பாம்பர்கள்லாம் வந்து 30,000 பவுண்டு வெடிகுண்டுகளை வந்து சுமந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 13,607 கிலோ வெடிகுண்டுகளை கூட சுமந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையான பாம்பரக விமானங்களை வந்து அமெரிக்கா வந்து ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இதையுமே ஈரானுக்கு எதிராக அவங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தகவலுமே வந்து இப்போ வெளியாகிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய அதிநவீன போர் கப்பல்களுமே பார்த்தீங்கன்னா 1க்கு 2 வந்து அமெரிக்காவுடைய அரேபிய தளத்திலையும் யூரோப்பிய தளத்திலையுமே வந்து அதிகரிக்க வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்களா இந்த போருக்கு முன்னாடியே வந்து பிளான் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க. இந்த போருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே அதிகரிக்க நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க. இருந்தாலுமே அமெரிக்காவுடைய இந்த திடீர் ராணுவ நடவடிக்கை வந்து ஈரானுக்கு எதிராக அவங்க நடத்த போற தாக்குதலை தான் வந்து குறிக்கி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி அமெரிக்கா வந்து காய் நகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ வேணாலும் ஈரானை அமெரிக்கா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா ஒருவேளை தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு இலக்கா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஃபோர்டோ அணு நிலையத்தை தான் வந்து அவங்க குறி வச்சு தாக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இஸ்ரேல் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான அணு நிலையத்தை குறி வச்சு தாக்குதல் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தாலுமே இஸ்ரேலால் இன்னுமே ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்டோ அணு நிலையத்தை வந்து தாக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். தாக்கவும் முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோர்டோ அணு நிலையம் அப்படிங்கிறது வந்து மலைகளுக்கு நடுவே பூமிக்கு அடியில் ஆழத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அணு நிலையம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு யுரேனியம் செறிவூட்டல் நடக்கக்கூடிய ஒரு நிலையம். ஸோ இந்த மாதிரியான துல்லியமான தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து அதிநவீன ஏவுகணைகள் வெடிகுண்டுகள்லாம் வந்து தேவைப்படும். ஆனால் இந்த வகையான வெடிகுண்டுகள் வந்து இஸ்ரேல் கிட்ட கிடையாது, அது வந்து அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய GBU-57 அப்படிங்கிற வெடிகுண்டு தான் வந்து அந்த ஃபார்டோ அணு நிலையத்தை தாக்கக்கூடிய ஒரே ஒரு வெடிகுண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த GBU-57 வெடிகுண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இடத்துல போய் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 200 அடி ஆழத்துக்கு வந்து அது பயணிச்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 200 அடி ஆழத்துக்கு போன பிறகு தான் வந்து அது என்ன பண்ணுன்னா மேசிவாக எக்ஸ்ப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெடிகுண்டு தான் வந்து அந்த ஃபோர்டோ அணு நிலையத்தை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அமெரிக்கா கூடிய சீக்கிரமாகவே இந்த வெடிகுண்டை ஈரானுக்கு எதிராக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் ஈரானுடைய அந்த வான்வெளியை மொத்தமாக மூடி
மூடிட்டோம், எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அதை வந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வான்வெளியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்த வெடிகுண்டை ஈரானுக்குள்ள அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்ததான் பார்க்கணும். ஆனா இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் நாடுகள் தலையிடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பொறுத்த வரைக்கும் இது வந்து உலக போருக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா களமிறங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யாவும் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உலக நாடுகளும் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி களமிறங்கும் போது கண்டிப்பா இது வந்து மூன்றாம் உலக போருக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 நாடுகளுடைய போர் அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்க 2 நாடை பாதிக்கிறதோட பொருளாதார ரீதியா பல நாடுகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா நாடுகளுமே இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போருடைய தீவிரம் வந்து கூட கூட இந்த போர்ல உலக நாடுகள் வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஈடுபட்டாங்கன்னா உலக போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye friend. நான் உங்க ராமச்சந்திரு.